குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என் அன்பு ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய குரு 12 வருடங்களுக்கு ஒரு முறை தான் கடகத்துக்கு வரார், கேதுவோடு சேர போகிறார். அப்போ எனக்கு எப்படி சார் இருக்கும்? எல்லாருக்கும் ஒரு ஆசை தானேங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் பலன்களோடு சொல்லியிருக்கேன். வாங்க அத்தனை பேரும் அதை பார்ப்போம். மீனராசி நேயர்களுக்கு 2026 உச்சம் பெற்ற குரு உற்சாகத்தை தருமா அப்படின்னா பிரமாதமாக இருக்கும். சார் கரெக்டாக பார்த்து சொன்னீங்களா? ஜென்மத்தில் சனி இருக்கார், ஜென்மத்திலேயே செவ்வாய் இருக்கார், அப்படியே உற்சாகத்தை தருவார். அவசரப்படுறீங்க சார் நீங்கள். இல்லைங்க, தப்பான ப்ரெடிக்ஷன் கிடையாது. உங்கள் வீட்டுக்கு 5ஆம் வீட்டில் இருந்து 9ஆம் பார்வையாக பார்க்குறார். குருவுக்கு தான் இருக்கும் இடம் பலம் இல்லை, பார்க்கும் இடம் பலம் அதிகம். அதனால் 9ஆம் பார்வையாக பார்க்குறார் சார். ஓடியவனுக்கு 9ஆம் இடத்துல குருன்னுவாங்க. உங்களுக்கு 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு, அள்ளி தரப்போகிறான். உற்சாகம் கரைபுரண்டு ஓடும். 7.5 சனியாக இருந்தாலும் சில நேரங்களில் 7.5 சனியில் கொடுக்குற அந்த சொத்து இருக்கு பாருங்க, பயங்கரமான ஸ்திர சொத்தாக சேர்ந்துடும். 7.5 வருஷம் போய் திரும்பி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சொத்துக்கள் உங்களுக்கு சேர்ந்துருக்கும். உடம்பு ஆரோக்கியம் கவனமாக இருக்கணும், பயணத்தில் கவனமாக இருக்கணும், இரவு பயணத்தை தவிர்த்தணும். வேற்று மொழி இனத்தவர்களால் பிரச்சனைகள் வரும். அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு கடன் கொடுக்கறது போகிறது, கடன் பிஸ்னஸ் பண்ணுறது, கேபிட்டல் பிஸ்னஸ் பண்ணுறது, இல்லை ஷேர் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மெட்டலில் போடாதீங்க. அதே நேரத்தில் மிட் கேப் யூஸ் பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன ஷேர்ஸை வாங்கி சின்னதாக ஒரு 1000 ரூபா 2000 ரூபா கிடச்சிதுன்னா அதோட தூக்கி போட்டு வெளியே ஓடி வந்துடுங்க ஒரு வருஷத்துக்கு. அதே நேரத்தில் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு இந்த 7.5 சனியில் தான் கல்யாணம் ஆகும். குரு பலன் பார்க்குறாரு. இதே மாதிரி குழந்தை பாக்கியம் கிட்டும். வீடு வாசல் மனைவி எல்லாமே உங்களுக்கு சுப பலனாக கிட்டும். நீங்கள் ரொம்ப எளிமையானவர். அதே நேரத்தில் எல்லாரும் எளிமையாக நம்பிடுவீங்க. நம்பிக்கை துரோகம் உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும். அது உறவுகளால் இருக்குமா நட்பால் இருக்குமா அப்படின்னா 2 பேராலே இருக்கும். அதனால் உங்கள் வேலை என்னவோ அதை பாருங்கள். அதே நேரத்தில் புதிய புதிய தொழில்கள் உங்களுக்கு அமையும். ஒர்க்கிங் பார்ட்னராக சேருங்க. வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி ஊரோ போகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஓசிலேயே கிடைக்கும். அதெல்லாம் போயிட்டு வாங்க. படிக்கிற பிள்ளைங்களுக்கு மனசில் அப்படியே பிரமாதமாக படியும். நல்லா படிப்பீங்க. சைடில் ஏதாவது சின்ன சின்ன படிப்புகள் படிச்சிங்க. இப்போ +2 படிச்சுட்டு இருக்கீங்க, ஃபைனல் எக்ஸாமுக்கு அப்படின்னா கூட அடிஷ்னலாக ஏதாவது படிச்சிங்க. அதே மாதிரி எம்டி படிக்க போகிறீங்க, எனக்கு நீட்டில் பாஸ் பண்ணுவேனா சார், 7.5 சனின்னு எல்லாரும் பயமுறுத்துகிறாங்களேனா கிடைக்கும். வீடு கட்டுறது பாதியில் நிறுத்திட்டு இருக்கேன் சார், அதுக்கு என்னன்னா வாஸ்துவில் ஏதாவது பிரச்சனையான்னு பார்த்து சனீஸ்வரருக்கு சில தான தர்மங்கள், உடல் ஊனமுற்றவர்களுக்கு சில தான தர்மங்கள், தீர்த்த யாத்திரை போயிட்டு வந்தீங்கன்னா சரியாக போயிடும். இல்லை அந்த மனையில் மாடு இரவில் அங்கே தங்க வச்சு பசு மூத்திரமும் அதனுடைய சாணமும் அதில் தெளிச்சிட்டு கலந்து தெளிச்சிங்க அப்படின்னாலே அந்த வாஸ்து தோஷம் போகும். தடைப்பட்ட அந்த பில்டிங் ஒர்க்கு நல்லபடியாக நடக்கும். தடைப்பட்ட திருமணத்திற்கு உங்கள் ஜாதகத்தை பார்த்து அந்த ஜாதகத்தில் இப்போ என்ன மகாதிசை நடக்குதுன்னு தெரிஞ்சு அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் தான தர்மங்கள், யாகங்கள், ஹோமங்கள் செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு அதிகமான உற்சாகம் தரக்கூடிய சுப பலன் கிடைக்கிறதுக்கு என்ன சார் பண்ணணும்? சார் இதை விட ஒரு பெஸ்ட்டு காலம். பஞ்சமஸ்தானம் 5ஆம் இடத்துக்கு உச்சம் பெற்ற குருவும் 18 வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய ஞானகாரகன் கேதுவும் மீண்டும் கிடைக்குமா சார்? ஆகவே காசி, கயா, ராமேஸ்வரம் போயிட்டு நீங்கள் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் பண்ணிட்டு வாங்க. இவ்வளவோ செலவு பண்ணுறீங்க சார், உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சின்னதாக பண்ணுங்கள். ரொம்ப பெருசாக 200 புடவை கொடுக்கணும், 400 வேஷ்டி 5 வேஷ்டி கொடுங்க, 5 புடவை கொடுங்க, நிம்மதியாக கொடுங்க. எதையும் ஒத்தையாக கொடுக்காதீங்க, ரெட்டையாக கொடுங்க.
மஞ்சள் குங்குமம் வச்சு ஜம்முன்னு அன்னதானம். நான் பாக்கெட்டில் வாங்கி கொடுத்தேன் சார். அந்த பாக்கெட்டே திரும்பி திரும்பி வந்துகிட்டு இருக்கோம். அன்னம் கொடுத்தா வயிறு நிறையணும், அங்கம் வாழ்த்தினம். அப்படிப்பட்ட அன்னதானம், வஸ்திரதானம். என் தாயார் விசாலாட்சுமியை போய் பார்த்துட்டு வாங்க. விசாலாட்சியினுடைய அருட்பார்வை உங்களுக்கு கிடைச்சதுன்னா உற்சாகம் மட்டும் இல்லை, கங்கையே கரை புரண்டு வந்து உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி வெள்ளத்தை தரும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். என் அன்பான மீனராசி நேயர்களே, மீனராசிக்காரங்களுக்கு 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் மிக நன்மையான மாதம். இந்த மாசம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நீங்க இருப்பீங்க. நிறைய கோபம் வரும், நிறைய வேகம் வரும், செயல்கள் வேகம் ரொம்ப நிறைய இருக்கும். புதுசு புதுசா அடிச்சுவீங்க. ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்கா நீங்க இருப்பீங்க. ஆனா திடீர்னு ஒரு எனர்ஜி நமக்கு வந்துருச்சுன்னு தோணும். அந்த அளவுக்கு ஒரு வேகமான செயல்பாடு. அதே மாதிரி ஒரு வீட்டுல குடியிருக்கீங்க. அந்த வீட்டை இடிச்சு பெருசா கட்டினா என்ன அப்படின்னு சிந்தனை வரும். வீட்டை அழகுபடுத்துவீர்கள், பொலிவுபடுத்துவீர்கள். ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்குன்னா அதை இடிச்சு கட்டி பெரிய அபார்ட்மெண்டா உருவாக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடுவீங்க. சில பேர் அடுக்குமாடி குடியிருப்பில் இந்த மாசம் வீடு வாங்க போறீங்க. பழைய சொத்துக்களை விற்கக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு கூடி வரும். ஒர்க் டென்ஷன் இருக்கா? நிச்சயம் இருக்கு. ஒரு டார்கெட்டை கொடுத்து அச்சீவ் பண்ண சொல்றாங்க, வேலை வாங்கிட்டே இருக்காங்க, அதெல்லாம் இருக்கு. ஆனா அதெல்லாம் நீங்க சமாளிச்சிருவீங்க. பெரிய யோகம் என்ன மீனராசிக்காரங்களுக்கு? ஜூன் 1ஆம் தேதி இரவு 1:57 ஜூபிட்டர் டிரான்சிட் உங்க ராசிக்கு அதிபதி உச்சமாகிறார். அதுவும் எங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உச்சம் வாங்குறார். அப்போ உங்கள் முன்னோர்கள் செய்த புண்ணியம், நீங்க போன ஜென்மத்தில் பண்ணின புண்ணியம், உங்க குலதெய்வத்துடைய அனுக்கிரகம், இதெல்லாம் உங்களுக்கு பெரிய அளவு ஹெல்ப் பண்ண போது. பினான்சியலா ஒரு பெரிய அச்சீவ் பண்ண போறீங்க, பெரிய லாபம் வரப்போகுது. ஆபீஸ்ல இருந்த ஒர்க் டென்ஷன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி குறைய துவங்கிடும். மீனராசிக்காரங்களுக்கு இதையும் தாண்டி பெரிய மன உளைச்சல் இருக்குன்னு சிலர் சொல்றீங்க. அந்த மன உளைச்சல் இருக்கக்கூடியவர்கள், கடுமையான மன உளைச்சல், சார் வாழவே பிடிக்கல சார் அப்படிலாம் சொல்றீங்க. தொழில் எனக்கு பெரிய லாபம் இல்லை சார், ரொம்ப நெருக்கடியா இருக்கு, ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கு, சில பேர் எனக்கு தப்பான அட்வைஸ் பண்றாங்க அப்படிலாம் சொல்றீங்க. மீனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு மனசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கு, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு. அப்படிப்பட்டவர்கள் அவர்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் பெறுவது மிக மிக அவசியம். இப்ப ஜூபிட்டருடைய பார்வையினால குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கும், குரு பலன் கிடைப்பதனால கல்யாண விஷயம் முடிக்கும். கெட்டி மேளம் வழங்க போது பல குடும்பங்கள்ல கெட்டி மேளம்லாம் இருக்கட்டும் சார், கல்யாணம்லாம் ஆயிடுச்சு, குழந்தை பாக்கியம் எப்போ சார் கேட்டீங்கன்னா, குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய மாதம் இப்போ உங்களுக்கு நெருங்கி வருகிறது. சில பேர் கண்களுக்குரிய பயிற்சிகள் செய்வீங்க. அந்த கண்களுக்குரிய பயிற்சிகள் செய்து இதுவரை அணிஞ்சிருந்த கண்ணாடிகளை கூட தூக்கி போட்டுடலாம். அந்த அளவு கண்களுக்குரிய முறையான பயிற்சிகள் செய்யக்கூடிய அமைப்பு இந்த மாசம் ஏற்படும். அதே போல உடல் நலத்துல ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அதுக்குரிய சரியான மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறதுங்கிறது மீனராசிக்கு மிக அவசியம். படிக்கக்கூடிய மாணவர்கள் 10th +1 +2 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்பட போகுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஹெல்த்ல ப்ராப்ளம் வந்தாலும் தேக ஆரோக்கியத்துக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுப்பீங்க. வேலை பார்க்கக்கூடிய இடங்களிலே அரசு அதிகாரியாகவோ அரசு அலுவலராக நீங்கள் இருந்தாலோ வம்பு வழக்குகள், லஞ்ச லாவணிய வழக்குகளில் சிலர் சிக்கிக்கொள்ள நேரிடலாம் என்பதனால் மிகுந்த கவனமாக பொறுப்புணர்ச்சியோடு நீங்கள் செயல்பட வேண்டியது மிக அவசியம். சில உறவுகளை, சில நட்புகளை இப்ப கட் பண்ணுவீங்க. சில உறவுகள் உங்களுக்கு தொந்தரவு தரக்கூடியதாக இந்த மாதம் இருக்கலாம். பினான்சியல் விஷயங்கள்ல, ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உங்களை பாதிக்கக்கூடிய அளவுக்கு தவறான முடிவுகள் நீங்கள் எடுக்கலாம். வெளிநாட்டு வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய அமைப்பும் சிலருக்கு இருக்கு. வேலை ரீதியான முன்னேற்றங்கள் வருவதற்கும் குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். இப்போ இந்த மாசம் எனக்கு எல்லா வகையிலும் வெற்றி வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் ஒரு முறையாவது ஸ்ரீரங்கம் போகணும். ஸ்ரீரங்கம் போய் பெருமாளையும் தாயாரையும் வழிபாடு செய்வது என்பது ஒரு பெரிய வளர்ச்சியை உங்க லைஃப்ல உருவாக்கி கொடுக்கும். இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். கனவுல குழந்தைகள் நிறைய தென்படும். குழந்தைகள் விளையாடுற மாதிரி, குழந்தைகளை பார்க்குற மாதிரி, குழந்தைகளை கொஞ்சுவதை போல்
அந்த கனவுகள் தென்படக்கூடிய அமைப்பை நீங்க பார்ப்பீங்க. அதே போல பயணங்கள் செய்வதை போல இந்த மாதம் நீங்க நிறைய கனவுகள் காண போறீங்க. உங்க வாழ்க்கையில பெரிய பெரிய சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக ஸ்ரீரங்கம் பெருமாள் பெரிய அனுக்கிரகம் பண்ணுவார். மீனம், மீனராசிக்காரர்களுக்கு இப்போது ஜென்மச்சனி நடந்துகிட்டு இருக்கு. ஜென்மச்சனியிலிருந்து உங்களை காப்பாற்றுறதுக்காக இந்த குரு பயிற்சி வந்திருக்குன்னு சொல்லலாம். உங்களுடைய ராசிநாதன் உச்சத்தை அடைய போகிறார். கஷ்டங்கள் தீர்ந்து விடுமா, கஷ்டங்கள் நன்மைகளாக மாறிடுமா, கஷ்டங்கள் இல்லாமல் இருக்குமா, அப்படிலாம் கிடையாது. ஜென்மச்சனி கஷ்டத்தை கொடுக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த கஷ்டத்தை நீங்கள் தாங்கக்கூடிய அளவிற்கு ராசிநாதனுடைய உச்சம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அருமையான குருப்பெயர்ச்சியாக இந்த குருப்பெயர்ச்சி இருக்குது. இந்த பாருங்க, ஒருத்தர் போட்டு உங்களை அடிச்சுக்கிட்டு இருக்கிறார். உங்களை அடி தாங்கவே முடியல, நோஞ்சானா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நல்ல புஷ்டி அப்படி புஷ்ன்னு இருக்கும்போது அடித்தா உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அர்த்தம். நோஞ்சானாக இருக்கக்கூடிய நீங்கள் புஷ்டியாக போகிறீர்கள். அடி என்னமோ விழத்தான் போகிறது ஜென்மச்சனியின் அமைப்பில். ஆனால் அந்த அடியை தாங்கக்கூடிய அளவிற்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. உங்களுடைய தாங்கும் திறன், மன வலிமை போன்றவைகள் அதிகரிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இளைய பருவத்தில் இருந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள், உத்திரட்டாய நட்சத்திரக்காரங்க போன வருஷம் ஃபுல்லாக கடுமையாக பாதிக்கப்பட்டீங்க. மன அழுத்தம், பணி அழுத்தம், காதல் தோல்வி, சம்பாதிக்க முடியாத தன்மை, வீட்டில் பிரச்சனை, அம்மா அப்பா கிட்ட பிரச்சனை, யாரும் உங்களை புரிஞ்சிக்க முடியாத திறமை, ஸ்லோ ஆகிட்டீங்க, சோம்பல் ஆகிட்டீங்க. இதெல்லாம் அப்படியே விலகப் போகிறது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இனிமேல் ஆரம்பிக்கக்கூடிய மன அழுத்தங்களை அப்படியே சமாளிக்கக்கூடிய திறமையும் வரப்போகிறது. ஆக ஜென்மச்சனியுடைய தாக்கம் இளைய பருவத்தினருக்கு தீரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. அதே நேரம் ஒரு 40-50 வயசுக்கு மேற்பட்ட 2ஆம் சுற்று ஜென்மச்சனியை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. வீடு வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, தொழில் நல்லா இருக்கும், லாபகரமாக நடக்கும், நல்ல வேலைக்காரங்க அமைவாங்க, ஏற்றுமதி இறக்குமதியின் மூலமாக நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய அமைப்புகள் உண்டு. தொழில் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் பெரிய அளவில் இருக்கும். புதுசாக தொழில் ஆரம்பிப்பீங்க. 40-45 வயசுக்கு மேற்பட்டவர் எல்லாருக்குமே பொருளாதார முன்னேற்றம், மங்கள விஷயங்கள் குடும்பத்தில் நடக்கும். அது ஒரு முக்கியமான விஷயம். பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண முடியல, பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண முடியல, பிள்ளைக்கு தொழில் வச்சு கொடுக்க முடியல, ஏற்கனவே தொழில் வச்சு கொடுத்தது இப்படி ஆகிப்போச்சு, ஏற்கனவே கல்யாணம் பண்ணி கொடுத்தது இப்படி ஆகிப்போச்சு. இந்த மாதிரி உங்களுடைய மனசில் என்ன கஷ்டங்கள் இருக்கிறதோ அந்த கஷ்டங்கள், நஷ்டங்கள் அத்தனையும் அப்படியே 50 வயது 40 வயதுக்கு மேற்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு விலகக்கூடிய சூழல்கள் நிச்சயமாக உண்டுங்க. கௌரவம் கிடைக்குங்க. ராசிநாதன் வலுத்தாலே கௌரவம், ஆன்ம பலம் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இப்போது இருக்கின்ற கஷ்டங்களை தாங்கக்கூடிய வலிமையை குரு பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்தில் தந்தே தீருவார் என்பது தான் உண்மை. இளைஞர்களுக்கு ஒரு சின்ன அறிவுரை, ஜென்மச்சனி காலத்தில் புது முயற்சிகள் பலிக்காது. என்னதான் உச்சகுருவாக இருந்தாலும் சும்மா பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. ரேவதி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருங்க, உஷாராக இருங்க. அதுவும் தூண்டில் போடக்கூடிய விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். 1000 கொடு, 10,000 கொடு, அல்லது தொழிலை விட்டுட்டு புதுசாக இதை ஆரம்பிக்கலாம். இளைஞர்களுக்கு மட்டும் சொல்கிறேன். வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாம், அல்லது லட்சம் கொடுத்தா 10 லட்சம் ஆகிடும். சோஷியல் மீடியாவில், வாட்ஸ்அப்பில் வர அந்த ஃபேக்கான ஸ்கேம் மெசேஜ் எல்லாம் நம்ப தேவையில்லாமல் உழைப்பை மட்டுமே நம்ப தேவையான அமைப்புகள் இளைய பருவத்தினருக்கு இருக்குதுங்க. காதல் பக்கம்லாம் போயிடாதீங்க, கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகும். அது என்னதான் 5ஆம் இடத்துல உச்சனாக இருந்தாலும் கூட சுக்கிர புக்தி, சுக்கிரதசை நடப்பவர்களுக்கு பெண்கள் வழியாக மன அழுத்தங்கள் வரக்கூடிய அமைப்பு ஆயினும் அதை டக்குன்னு சுதாரிச்சுக்கிற அமைப்பை தான் அந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய உச்சகுரு கொடுப்பார். சனி அடிப்பார், ஆனால் அதை தாங்கக்கூடிய வலிமையை மீனராசிக்கார இளைய பருவத்தினருக்கு கொடுக்கக்கூடிய நல்லதொரு குரு பயிற்சியாக அமைந்திருக்கிறது. 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி. மீனராசிக்காரர்களுக்கு இப்போது ஜென்மச்சனி நடந்துகிட்டு இருக்கு. ஜென்மச்சனியிலிருந்து உங்களை காப்பாற்றுறதுக்காக இந்த குரு பயிற்சி வந்திருக்குன்னு சொல்லலாம். உங்களுடைய ராசிநாதன் உச்சத்தை அடைய போகிறார். கஷ்டங்கள் தீர்ந்து விடுமா, கஷ்டங்கள் நன்மைகளாக மாறிடுமா, கஷ்டங்கள் இல்லாமல் இருக்குமா, அப்படிலாம் கிடையாது. ஜென்மச்சனி கஷ்டத்தை கொடுக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த கஷ்டத்தை நீங்கள் தாங்கக்கூடிய அளவிற்கு ராசிநாதனுடைய உச்சம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அருமையான குருப்பெயர்ச்சியாக இந்த குருப்பெயர்ச்சி இருக்குது. இந்த பாருங்க, ஒருத்தர் போட்டு உங்களை அடிச்சுக்கிட்டு இருக்கிறார். உங்களை அடி தாங்கவே முடியல, நோஞ்சானா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நல்ல புஷ்டி அப்படி புஷ்ன்னு இருக்கும்போது அடித்தா உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அர்த்தம். நோஞ்சானாக இருக்கக்கூடிய நீங்கள் புஷ்டியாக போகிறீர்கள். அடி என்னமோ விழத்தான் போகிறது ஜென்மச்சனியின் அமைப்பில். ஆனால் அந்த அடியை தாங்கக்கூடிய அளவிற்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. உங்களுடைய தாங்கும் திறன், மன வலிமை போன்றவைகள் அதிகரிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இளைய பருவத்தில் இருந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள், உத்திரட்டாய நட்சத்திரக்காரங்க போன வருஷம் ஃபுல்லாக கடுமையாக பாதிக்கப்பட்டீங்க. மன அழுத்தம், பணி அழுத்தம், காதல் தோல்வி, சம்பாதிக்க முடியாத தன்மை, வீட்டில் பிரச்சனை, அம்மா அப்பா கிட்ட பிரச்சனை, யாரும் உங்களை புரிஞ்சிக்க முடியாத திறமை, ஸ்லோ ஆகிட்டீங்க, சோம்பல் ஆகிட்டீங்க. இதெல்லாம் அப்படியே விலகப் போகிறது.
ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இனிமேல் ஆரம்பிக்கக்கூடிய மன அழுத்தங்களை அப்படியே சமாளிக்கக்கூடிய திறமையும் வரப்போகிறது. ஆக ஜென்மச்சனியுடைய தாக்கம் இளைய பருவத்தினருக்கு தீரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. அதே நேரம் ஒரு 40-50 வயசுக்கு மேற்பட்ட 2ஆம் சுற்று ஜென்மச்சனியை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. வீடு வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, தொழில் நல்லா இருக்கும், லாபகரமாக நடக்கும், நல்ல வேலைக்காரங்க அமைவாங்க, ஏற்றுமதி இறக்குமதியின் மூலமாக நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய அமைப்புகள் உண்டு. தொழில் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் பெரிய அளவில் இருக்கும். புதுசாக தொழில் ஆரம்பிப்பீங்க. 40-45 வயசுக்கு மேற்பட்டவர் எல்லாருக்குமே பொருளாதார முன்னேற்றம், மங்கள விஷயங்கள் குடும்பத்தில் நடக்கும். அது ஒரு முக்கியமான விஷயம். பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண முடியல, பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண முடியல, பிள்ளைக்கு தொழில் வச்சு கொடுக்க முடியல, ஏற்கனவே தொழில் வச்சு கொடுத்தது இப்படி ஆகிப்போச்சு, ஏற்கனவே கல்யாணம் பண்ணி கொடுத்தது இப்படி ஆகிப்போச்சு. இந்த மாதிரி உங்களுடைய மனசில் என்ன கஷ்டங்கள் இருக்கிறதோ அந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள் அத்தனையும் அப்படியே 50 வயது 40 வயதுக்கு மேற்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு விலகக்கூடிய சூழல்கள் நிச்சயமாக உண்டுங்க. கௌரவம் கிடைக்குங்க. ராசிநாதன் வலுத்தாலே கௌரவம், ஆன்ம பலம் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இப்போது இருக்கின்ற கஷ்டங்களை தாங்கக்கூடிய வலிமையை குரு பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்தில் தந்தே தீருவார் என்பது தான் உண்மை. இளைஞர்களுக்கு ஒரு சின்ன அறிவுரை, ஜென்மச்சனி காலத்தில் புது முயற்சிகள் பலிக்காது. என்னதான் உச்சகுருவாக இருந்தாலும் சும்மா பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. ரேவதி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருங்க, உஷாராக இருங்க. அதுவும் தூண்டில் போடக்கூடிய விஷயங்கள ரொம்ப கவனமாக இருக்கணும். 1000 கொடு 10,000 கொடு அல்லது தொழிலை விட்டுட்டு புதுசாக இதை ஆரம்பிக்கலாம். இளைஞர்களுக்கு மட்டும் சொல்கிறேன். வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாம். அல்லது லட்சம் கொடுத்தா 10 லட்சம் ஆகிடும். சோஷியல் மீடியாவில் வாட்ஸ்அப்பில் வர அந்த ஃபேக்கான ஸ்கேம் மெசேஜ் எல்லாம் நம்ப தேவையில்லாமல் உழைப்பை மட்டுமே நம்ப தேவையான அமைப்புகள் இளைய பருவத்தினருக்கு இருக்குதுங்க. காதல் பக்கம்லாம் போயிடாதீங்க, கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகும். அது என்னதான் 5ஆம் இடத்துல உச்சனாக இருந்தாலும் கூட சுக்கிர புக்தி சுக்கிரதசை நடப்பவர்களுக்கு பெண்கள் வழியாக மன அழுத்தங்கள் வரக்கூடிய அமைப்பு ஆயினும் அதை டக்குன்னு சுதாரிச்சுக்கிற அமைப்பை தான் அந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய உச்சகுரு கொடுப்பார். சனி அடிப்பார், ஆனால் அதை தாங்கக்கூடிய வலிமையை மீனராசிக்கார இளைய பருவத்தினருக்கு கொடுக்கக்கூடிய நல்லதொரு குரு பயிற்சியாக அமைந்திருக்கிறது 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி.